தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் திமுக அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்ட மக்கள் 2 நாட்களாக குடிநீர், உணவு உள்ளிட்ட எதுவும் வழங்கப்படவில்லை என கூறி சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக பாலாஜி, திமுகவினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு இந்த ஸ்ரீவைகுண்டம் சென்றபோது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய மக்கள் அவரை முற்றுகையிட்டு சரமாரி கேள்விகளை எழுப்பியதில் அவர் அங்கிருந்து விடுபட்டால் போதும் என்று தலைதெறிக்க ஓடியிருக்கிறார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் கடந்த 4 நாட்களாக வரலாறு காணாத மழை பெய்து அந்த வெள்ளத்தின் காரணமாக மக்கள் அடிப்படை வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறார்கள். மக்களுக்கு உணவு இல்லை, தண்ணீர் இல்லை, உடுத்த உடை இல்லை, மின்சாரம் இல்லை, டெலிபோன் டவர் இல்லை என்று பல்வேறு துயரங்களை அனுபவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதில் வல்லவர்களாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஸ்ரீவைகுண்டத்திற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு சென்றிருக்கிறார். அவரை முற்றுகையிட்டு இருக்கக்கூடிய பொதுமக்கள் பால் மட்டும் எதற்கு கொடுக்கிறீர்கள், இறந்தவர்களுக்கு பால் ஊற்றுவார்கள், அதுபோல உயிரோடு இருப்பவர் எங்களுக்கு பால் ஊற்றுகிறார் என்ற கேள்வி மேல் கேள்வி கேட்டு அவரை வாட்டி வதைத்து எடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வேதனை உங்களுக்கு புரியவில்லையா, எங்களுக்கு உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது, பால் மட்டும் எதற்கு கொடுக்கிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஏவா வேலு 1/2 லிட்டர் பால் பொட்டலங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு அமைச்சர் என்ற இடத்திற்கு நிவாரணம் என்ற பெயரில் அலைகழிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள். அவர்களுக்கு அரிசியோ, உணவோ, தண்ணீரோ அல்லது பாலோ அல்லது குடிநீரோ விநியோகம் செய்யப்படவில்லை. 1/2 லிட்டர் பால் கொடுப்பதற்காக எதற்கு நீங்கள் இங்கே வந்தீர்கள் என்று கேள்வி மேல் கேள்வி அவரை கேட்டதால் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று திமுகவினுடைய அமைச்சர் ஏவா வேலு தலைதெறிக்க அங்கிருந்து வேக வேகமாக புறப்பட்டு தனது காரில் ஏறி திரும்பி வந்திருக்கிறார். மக்களுடைய ஆதங்கம், வேதனை இனிமேலாவது ஆளுகின்ற திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் படுகிற துயரம் என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை பேரிடர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன என்பதை உணர்ந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அதிகாரிகள், அரசு இயந்திரம் முற்றிலுமாக செயல்பட்டு அவர்களை பாதுகாக்க தவறியதனுடைய விளைவாகவே இப்படிப்பட்ட கோபமும் ஆதங்கமும் மக்களை பீரிட்டு எழச் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, ஸ்ரீ வைகுண்டம் பகுதியில் திமுக அமைச்சர் ஏவா வேலுவை முற்றுகையிட்ட மக்கள் 2 நாட்களாக குடிநீர், உணவு உள்ளிட்ட எதுவும் வழங்கப்படவில்லை என கூறி மக்கள் சரமாரி கேள்வி எழுப்பியுள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார். வாழ்றதுக்கு என்ன தகுதி பாருங்க. இந்த ஊர்ல சுத்தி இருக்க எல்லா பச்சேரியும் அவுட். முதல்ல அந்த பச்சேரிக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு என்ன, விவசாயம் தோழி முடிஞ்சிட்டு